ஒரு கண்டமே திடீரென அதன் முக்கிய எரிசக்தி ஆதாரத்தை இழந்துவிட்டால் என்ன ஆகும்? ஒரு நாடு கேஸ் ஸ்டாப் பண்ணினாலே ஒரு முழு கண்டமும் கலாப்ஸ் ஆகுமா? ஆம், அது ஐரோப்பாவிற்கு நடந்துச்சு. ஆனால் ஒரு பெரிய கண்டம் பல தசாப்தங்களாக நம்பியிருந்த ஒரு நாட்டின் எரிவாயு இல்லாமல் எப்படி சமாளிக்கும்? குளிர்காலத்தில் வீடுகள் சூடாகவும் தொழிற்சாலைகள் இயங்கவும் அடிப்படை சேவைகள் தடங்கலின்றி நடைபெறவும் இயற்கை எரிவாயு மிக அவசியம். இதுதான் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஐரோப்பா எதிர்கொண்ட பெரும் கேள்வி. ரஷ்ய எரிவாயு இல்லாமல் ஐரோப்பா உண்மையில் உயிர் வாழ முடியுமா என்பதுதான் உலகமே உற்றுநோக்கிய ஒரு சவால். இந்த சவால் வெறும் பொருளாதார கேள்வியாக மட்டுமல்லாமல் புவிசார் அரசியல் நிலைத்தன்மை, சுற்றுச்சூழல் இலக்குகள் மற்றும் சமூக நலன் ஆகியவற்றையும் உள்ளடக்கிய ஒரு சிக்கலான பிரச்சனையாக உருவெடுத்தது. ரஷ்யா ஐரோப்பாவிற்கு பல ஆண்டுகளாக மலிவான மற்றும் நம்பகமான இயற்கை எரிவாயுவை வழங்கி வந்தது. சோவியத் யூனியன் காலத்திலிருந்தே ரஷ்ய எரிவாயு ஐரோப்பாவை வந்தடைந்தது. 2021ஆம் ஆண்டில் ஐரோப்பாவின் மொத்த எரிவாயு தேவையில் கிட்டத்தட்ட 40% இந்த ஒரே நாட்டிலிருந்துதான் வந்தது. இது சுமார் 155 பில்லியன் கனமீட்டர் BCM அளவாகும். சில மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக ஜெர்மனி, ஆஸ்திரியா, செக் குடியரசு, பின்லாந்து மற்றும் பால்டிக் நாடுகள் போன்ற நாடுகள் 50%த்திற்கும் அதிகமான எரிவாயு தேவைகளுக்கு ரஷ்யாவை சார்ந்திருந்தன. உதாரணமாக, ஜெர்மனி தனது எரிவாயு தேவையில் 55 விழுக்காடு வரை ரஷ்யாவை நம்பியிருந்தது. பெரிய குழாய் வழித்தடங்கள் ரஷ்யாவிலிருந்து நேரடியாக ஐரோப்பாவின் இதய பகுதி வரை எரிவாயுவை கொண்டு சென்றன. உதாரணமாக, பால்டிக் கடலுக்கு அடியில் அமைக்கப்பட்ட நோர்ட் ஸ்ட்ரீம் 1 குழாய் வழித்தடம், யமால் ஐரோப்பா மற்றும் பிரதர்ஹுட் போன்ற தரைவழி வழித்தடங்கள் ஐரோப்பாவின் எரிசக்தி பாதுகாப்புக்கு முதுகெலும்பாக விளங்கின. இது ஐரோப்பிய தொழிற்சாலைகளுக்கும் வீடுகளுக்கும் ஒரு நிலையான மற்றும் மலிவான எரிசக்தி ஆதாரமாக இருந்தது. குறிப்பாக ஜெர்மனியின் வலுவான உற்பத்தித்துறை மற்றும் ரசாயன தொழில்கள் மலிவான ரஷ்ய எரிவாயுவை நம்பியே இயங்கி வந்தன. இந்த நம்பகத்தன்மை ஐரோப்பிய பொருளாதாரத்தின் ஒரு அசைக்க முடியாத பகுதியாக மாறியது. மேலும் எரிசக்தி உறவுகள் அரசியல் உறவுகளையும் மேம்படுத்தும் என்ற நம்பிக்கையும் நிலவியது. ஆனால் 2022ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு இந்த உறவை அடியோடு மாற்றியது. புவிசார் அரசியல் பதட்டங்கள் உச்சக்கட்டத்தை அடைந்தபோது எரிவாயு விநியோகம் படிப்படியாக குறைக்கப்பட்டது. பின்னர் சில சமயங்களில் முற்றிலும் நிறுத்தப்பட்டது. குறிப்பாக 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நோர்ட் ஸ்ட்ரீம் 1 குழாய் வழித்தடத்தின் கொள்ளளவு 40 விழுக்காடு ஆக குறைக்கப்பட்டது. பின்னர் ஜூலையில் 20 விழுக்காடு ஆக குறைக்கப்பட்டது. ஆகஸ்ட் நடுப்பகுதியில் பராமரிப்பு பணிகளை காரணம் காட்டி நோர்ட் ஸ்ட்ரீம் 1 முழுமையாக மூடப்பட்டது. இது ஐரோப்பாவை ஒரு மிகப்பெரிய எரிசக்தி நெருக்கடிக்குள் தள்ளியது. எரிவாயு விலைகள் வரலாறு காணாத உச்சத்தை எட்டின. உதாரணமாக, ஐரோப்பிய எரிவாயு வர்த்தக மையமான டைட்டில் டிரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டியில் ஒரு மெகாவாட் மணி நேரத்திற்கான எரிவாயு விலை 2021ஆம் ஆண்டு சுமார் 20 யூரோவாக இருந்த நிலையில் 2022 ஆகஸ்டில் 300 யூரோவை தாண்டியது. செப்டம்பர் 2022இல் நோர்ட் ஸ்ட்ரீம் 1 மற்றும் 2 குழாய் வழித்தடங்களில் நடந்த மர்மமான சேதங்கள் ரஷ்யாவுடனான நேரடி குழாய் வழி எரிவாயு விநியோகத்தின் முடிவை உறுதிப்படுத்தின. இந்த நெருக்கடி ஐரோப்பிய தொழிற்சாலைகளில் உற்பத்தி குறைப்பு மற்றும் சில தொழில்களின் தற்காலிக மூடலுக்கு வழிவகுத்தது. இது பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் சவாலாக அமைந்தது. உடனடியாக மாற்று வழிகளை தேட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஐரோப்பிய நாடுகள் அதிவேகமாக செயல்படத் தொடங்கின. திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு எனப்படும் LNG இறக்குமதியை பெருமளவில் அதிகரித்தன. 2021இல் சுமார் 80 பில்லியன் கனமீட்டராக இருந்த ஐரோப்பாவின் LNG இறக்குமதி 2022இல் சுமார் 130 பில்லியன் கனமீட்டராக அதிகரித்தது. குறிப்பாக அமெரிக்கா, கத்தார் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள், உதாரணமாக அல்ஜீரியா மற்றும் நைஜீரியா போன்ற நாடுகளிலிருந்து கப்பல்கள் மூலம் இந்த எரிவாயு கொண்டு வரப்பட்டது. 2022இல் ஐரோப்பாவிற்கான அமெரிக்காவின் LNG ஏற்றுமதி கிட்டத்தட்ட 2 மடங்காக அதிகரித்தது. மேலும் புதிய LNG இறக்குமதி முனையங்களை அவசரகால அடிப்படையில் கட்டத் தொடங்கின. ஜெர்மனி போன்ற நாடுகள் பல ஆண்டுகளாக LNG முனையங்கள் இல்லாமல் இருந்த நிலையில் சில மாதங்களுக்குள்ளேயே 5 மிதக்கும் சேமிப்பு மற்றும் மறுவாயுவாக்கல் அலகுகளை நிறுவி LNG இறக்குமதி திறனை உருவாக்கின. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. இவ்வளவு பெரிய எரிசக்தி தேவையை ஐரோப்பா எப்படி இவ்வளவு குறுகிய காலத்தில் சமாளித்தது? இந்த மாற்றங்களை நீண்ட காலத்திற்கு நிலைநிறுத்த முடியுமா? ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அதன் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து ஒரு ஒருங்கிணைந்த மற்றும் பல அடுக்கு அணுகுமுறையை வகுத்தது. இந்த நெருக்கடி ஐரோப்பாவை புதிய வழிகளில் சிந்திக்க தூண்டியது. குறுகிய கால மற்றும் நீண்டகால உத்திகள் உடனடியாக அமல்படுத்தப்பட்டன. இந்த அணுகுமுறையை 3 முக்கிய தூண்களாக பிரிக்கலாம்: தேவை குறைப்பு, விநியோக பல்வகைப்படுத்தல் மற்றும் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்பு. ஐரோப்பிய ஒன்றியம் 2022 ஆகஸ்டில் ஒரு அவசர திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இது அதன் உறுப்பு நாடுகள் 2022 ஆகஸ்ட் முதல் 2023 மார்ச் வரையிலான காலகட்டத்தில் தங்கள் எரிவாயு தேவையை 15 விழுக்காடு குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது. இந்த இலக்கு வெற்றிகரமாக அடையப்பட்டது. மேலும் ஐரோப்பிய ஒன்றியம் 2022 ஆகஸ்ட் முதல் 2023 ஜனவரி வரையிலான காலகட்டத்தில் சுமார் 18 விழுக்காடு எரிவாயு தேவையை
குறைத்தது. வீடுகளிலும் தொழிற்சாலைகளிலும் எரிசக்தி சேமிப்பு குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடத்தப்பட்டன. மக்கள் மின்சார பயன்பாட்டை குறைக்கவும் வீடுகளை குறைந்த வெப்பநிலையில் வைத்திருக்கவும் ஊக்குவிக்கப்பட்டனர். பொது கட்டிடங்களில் வெப்பநிலை கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. மேலும் அதிக எரிவாயு நுகர்வு கொண்ட தொழில்துறை அலகுகள் தற்காலிகமாக உற்பத்தியை குறைத்தன அல்லது மாற்றின. உடனடி தேவையை பூர்த்தி செய்ய சில நாடுகள் தற்காலிகமாக நிலக்கரி அடிப்படையிலான மின் உற்பத்தி நிலையங்களை மீண்டும் இயக்கின அல்லது அவற்றின் செயல்பாட்டு நேரத்தை நீட்டித்தன. உதாரணமாக ஜெர்மனி, ஆஸ்திரியா மற்றும் நெதர்லாந்து போன்ற நாடுகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டன. இது சுற்றுச்சூழல் இலக்குகளுக்கு தற்காலிக பின்னடைவாக இருந்தாலும் மின்சார விநியோகத்தை உறுதி செய்ய அவசியமாக இருந்தது. ஜெர்மனி போன்ற நாடுகள் தங்கள் அணுசக்தி மின் உற்பத்தி நிலையங்களை மூடும் திட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்தன. அதன் கடைசி 3 அணு உலைகள் ஏப்ரல் 2023 வரை இயங்க அனுமதிக்கப்பட்டன. அதே நேரத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களான சூரிய சக்தி மற்றும் காற்றாலை மின்சாரம் ஆகியவற்றின் வளர்ச்சியையும் பயன்பாட்டையும் துரிதப்படுத்தின. 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் ஐரோப்பாவில் சூரிய மற்றும் காற்றாலை மின்சக்தி நிறுவல்களில் சாதனை அளவிலான முதலீடுகள் செய்யப்பட்டன. உதாரணமாக 2022இல் ஐரோப்பா 41 ஜிகாவாட்ஸ் புதிய சூரிய சக்தி திறனை நிறுவியது. இது முந்தைய ஆண்டை விட 47 விழுக்காடு அதிகம். அதே ஆண்டில் சுமார் 15 ஜிகாவாட்ஸ் புதிய காற்றாலை மின்சக்தி திறனும் சேர்க்கப்பட்டது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களுக்கான அனுமதி செயல்முறைகளை விரைவுபடுத்துவதற்கான சட்ட மாற்றங்களும் கொண்டுவரப்பட்டன. ஐரோப்பிய ஒன்றியம் அதன் மொத்த எரிவாயு சேமிப்பு வசதிகள் சுமார் 110 பில்லியன் கனமீட்டர் கொள்ளளவு கொண்டது. அதை நிரப்புவதற்கு கடுமையான இலக்குகளை நிர்ணயித்தது. 2022 நவம்பர் மாதத்திற்குள் சேமிப்பு வசதிகள் குறைந்தபட்சம் 80 விழுக்காடு நிரப்பப்பட வேண்டும் என்றும் 2023 நவம்பருக்குள் 90 விழுக்காடு நிரப்பப்பட வேண்டும் என்றும் கட்டளையிடப்பட்டது. இந்த இலக்குகள் வெற்றிகரமாக அடையப்பட்டு குளிர்காலத்திற்கான ஒரு முக்கிய பஃபரை வழங்கின. ரஷ்யாவை தவிர்த்து நோர்வே, அஜர்பைஜான் தெற்கு எரிவாயு வழித்தடம் வழியாக மற்றும் வட ஆப்பிரிக்க நாடுகளான அல்ஜீரியா போன்ற பாரம்பரிய சப்ளையர்களிடமிருந்து குழாய் வழி எரிவாயு இறக்குமதியை அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக நோர்வே 2022இல் ஐரோப்பாவின் மிகப்பெரிய குழாய் வழி எரிவாயு சப்ளையராக உருவெடுத்து ரஷ்யாவை விஞ்சியது. அமெரிக்கா, கத்தார் மற்றும் பிற நாடுகளிலிருந்து எல்என்ஜி இறக்குமதியை விரைவாக அதிகரிப்பதன் மூலம் ஐரோப்பா தனது எரிவாயு விநியோக ஆதாரங்களை புவிசார் அரசியல் ரீதியாக மிகவும் பாதுகாப்பானதாக மாற்றியது. இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஐரோப்பாவை ஒரு பெரிய சரிவிலிருந்து காப்பாற்றின. 2022-2023 குளிர்காலத்தை ஐரோப்பா எதிர்பாராத விதமாக சமாளித்தது. இந்த நெருக்கடி ஐரோப்பாவிற்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்தது. அது எரிசக்தி பாதுகாப்பின் அவசியம். ஒரு குறிப்பிட்ட நாட்டின் மீது அதிகப்படியான எரிசக்தி சார்பு நிலை எவ்வளவு ஆபத்தானது என்பதை ஐரோப்பா உணர்ந்தது. இந்த அனுபவம் ஐரோப்பாவின் எதிர்கால எரிசக்தி கொள்கைகளுக்கு ஒரு புதிய திசையை அமைத்துள்ளது. நீண்டகால உத்திகள் இப்போது ஐரோப்பாவின் முக்கிய குறிக்கோள்களாக மாறியுள்ளன. ஐரோப்பிய பசுமை ஒப்பந்தம் மற்றும் REPowerEU திட்டம் போன்ற முன்முயற்சிகள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை விரைவுபடுத்துவதையும் எரிசக்தி திறனை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளன. REPowerEU திட்டம் 2027 ஆண்டிற்குள் ரஷ்ய எரிபொருள் மீதான ஐரோப்பாவின் சார்பு நிலையை முடிவுக்கு கொண்டுவர 300 பில்லியனுக்கும் அதிகமான யூரோ முதலீடுகளை இலக்காக கொண்டுள்ளது. 2030 ஆண்டிற்குள் ஐரோப்பாவின் இறுதி எரிசக்தி நுகர்வில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் பங்கை 42.5 விழுக்காடு ஆக உயர்த்துவது ஒரு முக்கிய இலக்காகும். LNG முனையங்களின் விரிவாக்கம் மற்றும் புதிய நாடுகளுடனான எரிசக்தி கூட்டாண்மைகள் மூலம் ஒரு சப்ளையர் மீதான சார்பு நிலை குறைக்கப்படுகிறது. ஐரோப்பிய எரிசக்தி தளம் போன்ற வழிமுறைகள் மூலம் எரிவாயுவின் கூட்டு கொள்முதல் மேற்கொள்ளப்பட்டு உறுப்பு நாடுகளின் பேரம் பேசும் சக்தியை அதிகரிக்கவும் விநியோக பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் உதவுகிறது. புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் கொள்கைகள் மூலம் வீடுகளிலும் தொழிற்சாலைகளிலும் எரிசக்தி பயன்பாட்டை குறைப்பது, கட்டிடங்களின் எரிசக்தி செயல்திறனை மேம்படுத்துதல் மற்றும் புதிய அதிக திறன் கொண்ட உபகரணங்களை ஊக்குவித்தல் போன்ற நடவடிக்கைகள் இதில் அடங்கும். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களை ஒருங்கிணைப்பதற்கும் நாடுகளுக்கிடையே மின்சாரத்தை திறம்பட பரிமாறிக்கொள்வதற்கும் மின் கட்டமைப்பை மேம்படுத்துவது, ஸ்மார்ட் கிரிட் தொழில்நுட்பங்கள் மற்றும் எல்லை தாண்டிய மின்சக்தி இணைப்புகள் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கார்பன் இல்லாத ஹைட்ரஜன் உற்பத்தியில் முதலீடு செய்வது எதிர்காலத்தில் தொழில்துறை, எஃகு, ரசாயனம் மற்றும் போக்குவரத்து துறைகளில் எரிசக்தி மாற்றத்திற்கான ஒரு முக்கிய தீர்வாக அமையும். குறிப்பாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் பசுமை ஹைட்ரஜன் ஐரோப்பாவின் நீண்டகால எரிசக்தி பாதுகாப்பிற்கு ஒரு முக்கிய தூணாக கருதப்படுகிறது. இறுதியாக, ரஷ்ய எரிவாயு இல்லாமல் ஐரோப்பா உயிர்வாழ முடியுமா என்ற கேள்விக்கு ஆம் என்பதே பதில். ஆனால் இது பெரும் சவால்கள், வரலாறு காணாத பொருளாதார அழுத்தங்கள் மற்றும் உடனடி தியாகங்கள் நிறைந்த ஒரு கடினமான பயணமாக இருந்தது. இந்த மாற்றங்களுக்கான செலவு கணிசமானதாக இருந்தது. பல பில்லியன் யூரோக்கள் அரசு மானியங்கள் மற்றும் முதலீடுகள் மூலம் செலவிடப்பட்டன. ஐரோப்பிய நாடுகள் தங்கள் ஒற்றுமை, விரைவான கொள்கை முடிவுகள் மற்றும் குடிமக்களின் ஒத்துழைப்பு ஆகியவற்றின் மூலம் இந்த நெருக்கடியை சமாளித்தன. இந்த அனுபவம் ஐரோப்பாவை இன்னும் வலுவானதாகவும் எரிசக்தி ரீதியாக சுதந்திரமானதாகவும் மாற்றுவதற்கான ஒரு உந்து சக்தியாக செயல்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் எரிசக்தி பாதுகாப்பும் நிலையான எரிசக்தி தீர்வுகளும்
ஐரோப்பாவின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை.